அன்பர்களே வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், திருவள்ளுவர் கூறிய திருக்குறளின்படி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறியுள்ளார். அதாவது, இந்த உலகத்தில் நம்மை பற்றியோ நம்முடைய உறவினர்கள் பற்றியோ நம்முடைய பிள்ளைகள் பற்றியோ நம் கணவர் பற்றியோ யார் என்ன சொன்னாலும் அதை உடனே அப்படியே நாம் நம்பிவிடக்கூடாது. இந்த உலகம் ஒரு மோசமான உலகமாகி வருகின்றது. இரு உறவுகளை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கணவன் மனைவி உறவை பிரிப்பதற்காக கணவனை பற்றி மனைவியிடமும் மனைவியை பற்றி கணவரிடமும் புறம் கூறுவது, தப்பாக பொய்கள் பேசுவது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த உலகம் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் அதனை தீர ஆராயாமல் அப்படியே அதை நம்பி உங்கள் உறவுகளிடம் அதை பற்றி கேட்டுவிடாதீர்கள். தீர ஆராய்ந்து அது மெய்யென தெரிந்தால் மட்டுமே அதை அவர்களிடம் கேளுங்கள். இல்லாவிட்டால் உறவுகள் விரிசல் ஏற்படும். கேட்பவர்களுக்கு செய்யாத ஒன்றை செய்ததாக நீங்கள் கூறும் பொழுது அதை கேட்பவர்களுக்கும் மன கஷ்டம் உண்டாகும். ஆகவே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய், தீர விசாரித்தருவதுதான் மெய் என்று சொல்லுவார்கள். அதன்படி தீர விசாரித்து உண்மை கண்டு வாழ்க்கையில் சந்தோஷமும் வெற்றியும் காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.